விசேஷமாக இன்னைக்கு வாழ்க்கையில் உலகத்தில் மற்றவர்களுக்கு இல்லாத நமக்கு மட்டும் விசேஷமான உண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் அது என்னது? தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் வைத்த ஒரு மென்மையான ஒரு பாக்கியம், நமக்கு சமாதானம். எந்த சூழ்நிலையும் எந்த வேலையிலையும் எதுனாலும் கூட அந்த தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமமே சமாதான பிரபு அல்லவா? அவர் சமாதானக்காரர் என்று தான் நம்ம வாசிக்கிறோம். இப்போ நம்ம வாசிக்கிற இந்த வசனத்தில் அவர் சிலுவிலே சிந்தின சமாதானத்தினாலே என்ன செய்தார்? சமாதானத்தை உண்டாக்கினார் என்றுக்கா, உண்டு பண்ணினார் என்றுக்கா, உண்டாக்கி இருந்தது. ஆகவே அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷில் விசேஷமாக நியூ இன்டர்நேஷனல் வேர்ட்ஸை அது வாசிக்கும்போது பை மேக்கிங் பீஸ் த்ரூ ஹிஸ் பிளட் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ஹேவிங் மேட் பீஸ் த்ரூ த பிளட் ஆஃப் ஹிஸ் கிராஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் அதை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். இப்போ ஒரு பொருள் இருக்கிறது. இந்த பொருளை நம்ம வாங்கும்போது அந்த பொருளில் மேட் இன் ஜப்பான், மேட் இன் கொரியா, மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா என்று அதை போடு. இது உண்டாக்கினவங்க, இதை உருவாக்கி வெளி உலக சந்தைக்கு நமக்கு கொடுத்தவங்க, அதை செய்தவங்க இந்தியாவிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை அவிதமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எழுதியிருப்பாங்க. அது வாட்சாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை அருளினோர் அப்படி என்று இல்லை, சமாதானத்தை கொடுத்தார் என்று அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார், அவர் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சமாதானம் என்னது என்று நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் அதை குறித்து நான் இப்பொழுது அதிகமான செய்தியை அது எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டிருப்போம். அந்த செய்திகளில் சமாதானத்தை குறித்து அநேக செய்தியை நம்ம கேட்டிருப்போம். சேஷமாக சமாதானத்தை கொடுத்தவர் யார்? சமாதானத்தை உண்டு பண்ணி நமக்கு கொடுத்தவர் யார்? சமாதானத்தை நமக்கு தந்தவர் யார் என்பதை முதலாவது நம்ம அறிந்திருக்கணும். அது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நான் சமாதானத்தை நமக்கு அருளுகிற தேவன். ஏனென்றால் அவருடைய பேரிலே அவர் ஒரு குமாரனை பெறுவாள். அவர் இயேசு என்று அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்றுதான் ஆண்டவர் பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த தீர்க்கதரிசியாகி ஏசாவியின் மூலமாக அவருடைய பேரில் அவருடைய நாமம் சமாதான பிரபு என்று சொல்லப்படும். அவர்தான் சமாதானத்தை கொடுக்கிறவர், அளிக்கிறவர், உண்டாக்கினவர். அவர்தான் சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்த தேவன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சமாதானத்தை நம்ம இதயத்திலிருந்து அவர் என்றைக்குமே எடுத்து போட மாட்டார். அவர் கொடுத்து விட்டு எடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அப்படி என்றால் இன்றைக்கு வாழ்க்கையில் அது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அது மற்றவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எல்லா மக்களும் அந்த சமாதானத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம சமாதானம் உண்டவர்களாக இருக்கிறோமா? எல்லாம் இந்த கொஞ்சம் யோசிக்கும் போது அநேக
அநேக சந்தர்ப்பங்களில் நம்ம சமாதானத்தை இழந்தவர்களாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அநேக இடத்துல நம்ம சமாதானத்தை பறிகொடுத்தவர்களாக இருக்கிறோம். அநேக இடத்துல சத்துருவாகிய பிசாசுக்கு நம்முடைய சமாதானத்தை அவன் வஞ்சித்து எடுத்துக்கொள்வதற்கு நம்ம அனுமதித்து விடுகிறோம். அதனால தான் இன்றைக்கு அநேக விதத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம சில நேரத்தில் திகைக்கிறோம், கலங்குகிறோம், கண்ணீர் விடுகிறோம், அவ்விதமாக நிம்மதி இல்லாதவர்களாக இருக்கிறோம், எரிச்சல் அடைகிறோம், பொறாமைகள் வருகிறது, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வேலை ஸ்தலத்தில் நிம்மதி இல்லை, பிரயாணத்தில் நிம்மதி இல்லை, பதறுகிறோம், பதட்டம் அடைகிறோம். என்னென்ன சூழ்நிலை சமாதானம் இல்லாதனால தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாக வருவதற்கு காரணமாகி கொடுக்கிறோம். அப்படி என்றால் அந்த சமாதானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வதற்கு நம்ம இன்றைக்கு மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை பெற்றுக்கொள்வதற்கு அநேக முயற்சிகளை செய்கிறார்கள், அதற்காக அநேக தியாகங்களை செய்கிறார்கள், அதற்காக பலவிதமான யாகங்களையோ பூஜைகளையோ இன்னும் பல நடைகளையோ பல காணிக்கைகளையோ வேறு விதமான நியமனிஷ்டங்கள் போன்ற எத்தனையோ விதமான காரியங்களில் நாமும் கூட அதிகமாக பாஸ்டிங் இருந்து ஜெபிக்கவும், ஊழியக்காரத்தில் போய் ஜெபிக்கவும், இன்னும் என்னென்ன காரியங்களையும் நாமும் கூட அதை பெற்றுக்கொள்வதற்கு தேடுகிறோம். ஆனால் நம்முடைய முயற்சினாலையும் நம்முடைய திறமையினாலையும் நம்முடைய ஆர்வத்தினாலையும் நம்ம அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, நம்முடைய இருதயம் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் அப்படிப்பட்ட சமாதானத்தை நிறைவாய் பெற்று இருக்கிறோமா? இல்லை. அப்படி என்றால் நம்ம சமாதானத்தை எங்கேயோ நம்ம பறி கொடுத்துட்டோம் என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். இழந்துட்டோம் என்று. ஆகவே அந்த சமாதானத்தை மீண்டும் கொடுக்கக்கூடிய அவர்கிட்ட தான் நம்ம போகணும், அவர்கிட்ட தான் நம்ம போகணும். அவர் தான் நமக்கு மீண்டும் கொடுக்கக்கூடியவர். இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கத்தான் தாவீது அரசன் இவ்விதமாக ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வசனத்தை இதுவரை அதிகமாக நானும் கூட பிரசங்கித்திருக்க மாட்டேன், ஊழியக்காரர்களிடத்தில் அதிகமாக நீங்கள் கேட்டிருக்கவும் மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தை வாசிங்க. 69வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தின் மூலமாய், அவருடைய பாடுகள் மூலமாய், அவர் சிலுவையில் சிந்தனையில் ஏற்பட்ட இரத்தத்தின் மூலமாகத்தான் அவர் கொடுத்த அந்த சமாதானத்தை அவர் மீண்டும் நாம் அதை இழந்திருப்போம். சத்துருவாகி பிசாசத்தை வஞ்சித்து நம்ம வஞ்சித்து அந்த சமாதானத்தை நம்மிடத்திலிருந்து அவன் எடுத்து போட்டான். ஆண்டவர் அதை எடுத்துக்கொள்ளல. ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் படைத்து ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் பூர்ண சமாதானத்தோடு வாழ்வதற்கு எல்லா வசதிகளையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் கை நீட்டி பறித்து உண்ணக்கூடிய நல்ல கனிதரும் சுவை உள்ள கனிதரும் மரங்களெல்லாம் அவர்கள் சுற்றியும் இருந்தது. எந்த விதமான கெட்ட தண்ணீர் இல்லாமல் ஆரோக்கியமான ஜீவ நதியாகிய அந்த 4 நதிகள் அந்த தோட்டத்துக்குள்ளே பாய்ந்து அந்த தண்ணீரினால் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சுகமும் இருக்க முடியாத காரியத்தை கொடுத்தார். காற்றில் எந்த விதமான மாசு கூட இல்லாதபடி அவர்கள் சுவாசிக்கத்தக்கதாக நல்ல காற்றை கர்த்தர் கொடுத்தார். மிருக ஜீவன்களும் பறவைகளும் துஷ்ட மிருக ஜீவன்களெல்லாம் அவர்களை அணுகாதபடி, கொட்டாதபடி, அவர்களை கடிக்காதபடி, அவர்களை கொண்டு விடாதபடி அந்த மிருகங்களுக்கு மனிதர்களை குறித்து, அதாவது தேவன் படைத்த மனுஷன் மேலே அதற்கு ஒரு பயத்தை உண்டு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும்படியாக துஷ்ட மிருகங்களுடைய சுவாபத்தெல்லாம் மாற்றி அவைகளெல்லாம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆட்டுக்குட்டியை போல அருகில் வந்து நின்று அவ்விதமாக பழகத்தக்கதாக கர்த்தர் வைத்திருந்தார். அவைகளுக்கு எந்த விதமான பகை உணர்வுகளே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
எந்த விதமான பகைமை உணர்வு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவைகள் இருந்தது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளை ஆதியாகமம் புஸ்தகத்தில் அங்கே நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆதியாகமம் புஸ்தகத்தில் துஷ்ட மிருகங்கள் உங்களை குறித்த ஒரு பயம் அவைகளுக்கு உண்டாயிருக்கும். உங்களை குறித்த ஒரு பயம் அந்த மிருக ஜீவன்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க சேஷமாக உங்களை குறித்த ஒரு பயம் அவைகளுக்கு உண்டாயிருக்கும். யாத்திராகமம் புஸ்தகம் 15-16 கூட இருக்குது. இப்படியாக உங்களை குறித்த ஒரு பயம் அவிதமாக உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் அவிதமாக சொல்லியிருந்தார். மனுஷனை உண்டாக்கி சகல விதமான மிருகஜீவன்களை உண்டாக்கி அந்த மிருகஜீவன்கள் உங்களை குறித்து அவைகளுக்கு பயமும் உண்டாகும். ஏன்னு நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள், அவைகள் உங்களை மேற்கொள்ளாது, அவைகள் உங்களை என்ன செய்யாது, கொன்று விடாது என்றெல்லாம் அவிதமாக ஆண்டவர் அவைகளுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவர்கள் 40 வருஷம் பிரயாணமாக அவர்கள் வந்தாலும் அந்த வனாந்தரத்தில் தங்கி இருக்கிற துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய வலு சர்ப்பமும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நிரம்பிய அந்த வனாந்தரத்தில் 40 வருஷ காலமாய் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி வேதத்திலே நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். வனாந்தரம் வலு சர்ப்பமும் கோட்டான்களும் இவ்விதமான கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் வாசம் பண்ணுகிற இடம் என்று ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அங்கே நம்ம வாசிக்கிறோம். 35ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. ஆகவே வனாந்தரத்திலே வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடக்கும். இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உபாகமம் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 15-18 ஆகிய வசனங்களிலே கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் கோட்டான்களும் குடியிருக்கிறமாய் இருக்கிற அந்த வனாந்தர தேசத்தில் 40 வருஷ காலமாய் உங்களை வழி நடத்தினவரும் உங்களை பாதுகாத்தவரும் உங்களை பராமரித்தவருமாக்கிய நடத்தி வந்தவருமாக்கிய இந்த 40 வருஷமும் உங்களுக்கு தாகம் வராதபடி கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தவரும் பசி எடுக்காதபடி வானத்திலிருந்து மன்னாவை உங்களுக்கு கொடுத்து போஷித்தவரும் உங்களுடைய கால்கள் கைகள் வீங்காதபடி உங்களுக்கு சரீரத்தில் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்தவரும் அவ்விதமான துஷ்ட மிருகங்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து உங்களை கடித்து நீங்கள் சாகாதபடி அந்த மிருகங்கள் உங்களுடைய எல்லைக்குள் வராதபடி உங்களை சுற்றிலும் பாதுகாக்கும்படியாக பகலிலே மேக சம்பத்தினாலும் இரவிலே அக்கினி சம்பத்தினாலும் உங்களை பாதுகாத்து வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று உபாகமம் புஸ்தகத்தில் அவ்விதமாக மோசே சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் இத்தனை வசனங்களும் அனாந்தரமானது கோட்டான்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் விஷச்சந்துகளும் தேள்களும் வலு சர்ப்பங்களும் நிரம்பிய இடம் என்பது நமக்கு தெரிகிறது. அது பாதுகாப்பா இல்லாத ஒரு இடம். ஆனால் இந்த 40 வருஷமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய ஒரு காம்பவுண்டுக்குள்ளாகவா அவர்கள் இருந்தார்கள். பெரிய ஒரு மறைவிடத்தை கர்த்தர் உருவாக்கி போகும் இடமெல்லாம் இந்த விதமான வலு சர்ப்பங்கள் இப்படிப்பட்ட மிருகங்கள்லாம் வந்து ஜனங்கள் நைட்டில் தாபரிக்கிற மக்களுக்கு ஆபத்தை உண்டாக்கிவிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் போகிற இடமெல்லாம் அவர்களை சுற்றிலும் அவர் என்ன செய்தார், காம்பவுண்ட் சுவரையாக கட்டியிருந்தார். இல்லை, அது தேவ தூதர்களை வைத்து எந்த ஒரு பாம்பும் உள்ள வராதபடி பார்த்துக்கங்க அப்படின்னா கட்டளையிட்டார். இல்லை, அவர்களை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்தார், அங்கே அக்கினி ஸ்தம்பம் அவ்விதமாக அவர்களை சுற்றிலும் பதிலாக இருந்தது.
அந்த அக்கினி ஸ்தம்பத்திற்கு முன்பாக அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உள்ளே நுழைய முடியல. அந்த அக்கினி ஸ்தம்பம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களையும் அந்த தேள்களையும் அந்த வலுசர்ப்பங்களையும் பட்சிக்கிற அக்கினியாக இருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார். இப்படி ஆண்டவர் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்களுக்கு எந்த பயமே இல்லை, எந்த விதமான பயம் இல்லாமல், எந்த திகிலும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த வேதனையும் இல்லாமல், எந்த வியாதியும் இல்லாமல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த தோட்டத்தில் வாழணும், அவரோடு கூட அதை அனுபவிக்கணும், அவரோடு சஞ்சரிக்கணுங்கிற ஆசையோடு தான் அவர்களுக்கு அந்த சாய்த்தது. அவர்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். எந்த குறைவும் இல்லை. அவருக்கு பூர்ண சமாதானத்தோடு, இந்த சமாதானத்தை அவர்கள் மூலமாக வரப்போகிற சந்ததிகளும் அவ்விதமாக சமாதானத்தோடு வாழ வேண்டும், சமாதானத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்தார்? மனுஷனை படைத்தார், உருவாக்கினார், எல்லா காரியத்தையும் செய்தார். அவர்களுக்கு தேவை இல்லாதது ஒன்று இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவரே போதுமானவராக இருந்தார்கள். அப்பேற்பட்ட சமாதானத்தோடு வாழ்ந்த அவர்களை அந்த சமாதானத்தை வஞ்சிக்கிற சத்துருவாகிய பிசாசினுடைய வஞ்சிக்கப்பட்ட வலையிலே சிக்கப்பட்டு அதை அவர்கள் பிசாசிடத்தில் பறிகொடுத்தார்கள் என்று தான் சொல்ல முடியும். பறிகொடுத்து விட்டார்கள், இழந்து விட்டார்கள், அவனுக்கு விட்டு போட்டார்கள், அவன் அதை பறித்து கொண்டான். இவ்விதமாக தேவன் அளித்த எல்லா விதமான பாதுகாப்பு, சமாதானம், ஜெயம், கிருபை எல்லாத்தையும் அவர்கள் இழந்தவர்களாக இப்போ பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவர் வருவார் என்றால் அவருக்கு முன்னாடி நான் எப்படி நிற்பேன், அவருக்கு என்ன பதிலை நான் சொல்லுவேன் என்ற பயம் உண்டாயிட்டு. அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு பயங்கிறதே இல்லை, கவலைங்கிறதே இல்லை, அருமையானவர்களே கஷ்டங்கிறதே இல்லை, சுகவீனங்கிறதே இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்டவர்களாக இருந்த அவர்கள் என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை மீறி, கர்த்தருடைய கட்டளைக்கு மீறி சத்துருவாகிய பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தேவன் அளித்த பாதுகாப்பையும் சமாதானத்தையும் பறிகொடுத்தார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அத்தி இலைகளினாலே அவர்கள் ஆடைகளை உண்டாக்கி இடுப்பிலை மறைத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வருகிறார், அவருக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. அதாமே நீ எங்கடா இருக்க, ஐயோக்க பயில கீழ்ப்படியாத நன்றி கிட்டவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அந்த இடத்திலையும் கூட அவர் நிதானத்தோடு பொறுமையோடு தாம் படைத்த தம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நான் ஆயத்தம் பண்ணி கொடுத்த எல்லாவற்றையும் அவ்விதமாக ஒரே ஒரு வார்த்தை கீழ்ப்படிந்திருந்தாங்களே இது இழந்திருக்க மாட்டாங்க. கீழ்ப்படியாமினால எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டாங்களே, நிற்கதி ஆகிட்டாங்களே, எல்லாத்தையும் இழந்துட்டாங்களே. இப்போது நான் கொடுத்தது எல்லாவற்றையும், நான் அவர்களுடைய ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் ஆசீர்வாதமாக கொடுத்த எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து விட்டார்களே, நிற்கதி ஆகிவிட்டார்களே என்ற வருத்தத்தில் தான் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்ற அனுதாப குரலில் கூப்பிடுகிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்பதை நான் பயந்து தோட்டத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றைக்கு மனுஷன் சமாதானத்தை இழக்கிறானோ, என்றைக்கு தேவனோடு கூட இருக்கிற உறவை இழக்கிறானோ, அதற்கு அப்புறம் அவனை சுற்றிலும் அந்த மரங்களாம் இருக்கத்தான் செய்து, கனிகள்லாம் இருக்கத்தான் செய்து, அந்த நதிகளில் தண்ணீரெல்லாம் வற்றி போகல, அப்படித்தான் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் உள்ளத்தில் சமாதானம் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதான பயம் உண்டாயிற்று.
ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே தான் அந்த பாவத்தின் மூலமாகத்தான் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை மனுக்குலம் அவ்விதமாக ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் அவர்கள் தண்டனையாக அதை பெற்றார்கள். அதைத்தான் மனுக்குலமாகிய நம்ம எல்லாருக்கும் நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் நமக்கு சாபமாக வைத்துவிட்டு போய்விட்டார்கள். அதைத்தான் நாமும் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இப்படியாக ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஆண்டுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை, எதுவுமே இல்லை. தேவனை தேடுகிற உணர்வும் இல்லை, தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்ற உணர்வும் இல்லை, அறிக்கை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் இல்லை, ஒப்புரவாக வேண்டும் தேவனோடுங்கிற உணர்வும் இல்லை. எல்லாவற்றையும் இழந்தவர்களாக ஆமார்மையானவர்களை காணப்பட வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. குடும்பத்தில் பிறந்த 2 சகோதரர்களுக்குள்ளே பகைமை உண்டாயிற்று, கொலை உண்டாயிற்று. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படி ஆதாமின் இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்து வரைக்கும் மனுக்குலம் இந்த வேதனையைத்தான் அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் பார்த்தார், நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்று. நான் எடுத்துக்கொள்ளாததை, நான் அவர்களுக்கு கொடுத்த அந்த சமாதானத்தை நானாகவே எடுத்துக்கொள்ளல, அவர்களுடைய ஆரோக்கியத்தை நானாகவே எடுத்துக்கொள்ளல, அவருடைய சரீர சுகத்தை நானே எடுத்துக்கொள்ளல. மிருக ஜீவன்களும் கொள்ளிவாய் சர்ப்பம் வலு சர்ப்பம் போன்ற விஷச்சந்துகளினால் பயந்து அவைகளெல்லாம் அவர்களை வந்து கடித்து அவர்களை சாகடிக்க முடியாக்க நான் கட்டளையிடவும் இல்லை. ஆகவே நான் எடுத்துக்கொள்ளாததை அந்த மீண்டும் மனுக்குலமாகிய மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. அதுக்கு வழி என்ன? என்னத்தை கொடுத்து இந்த மக்களை மீண்டும் அந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்வதற்கு முன்பதாக அவர்கள் எப்படி அனுபவித்தார்களோ அந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், அதை மீண்டும் எப்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் அவ்விதமாக பரலோகத்திலே திட்டமிட்டார்கள். படைத்த தேவன் அவர்கள் அழிந்து போகட்டும் என்று அவர்கள் மீது அக்கறையிட்டவர்களாக கேடுகட்டு போட்டும் கீழ்ப்படியாத மக்கள், நன்றி இல்லாத ஜனங்கள் நாசமாக போகட்டும் என்று அவ்விதமாக நம்மை வெறுத்து தள்ளாமல் அப்பமே ஒரு திட்டத்தை கர்த்தர் அங்கே வகுத்து விட்டார். அன்றைக்கே அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கணும். 3ஆம் அதிகாரத்தில் அப்பமே தேவன் ஒரு திட்டத்தை உண்டாக்கி விட்டார். சமாதானத்தை இழந்த அந்த மக்களுக்கு தாம் படைத்த மக்கள் மீண்டும் அந்த சமாதானத்தையும் அந்த ஆரோக்கியத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியும் மிருக ஜீவன்கள் மேல் அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் மீண்டும் அவர்களுக்கு கொடுக்க என்ன செய்யலாம் என்று தீர்மானிக்கும் போது இதற்கு ஏதாயிலும் மருந்துகள் இருக்கிறதா? இதுக்கு மாற்று வழிகள் இருக்கிறதா? அல்லது மனுக்குலமாகிய அவர்களுக்கு சில சரீரப்பிரகாரமாக உடல் பூர்வமாக அவர்களுக்கு சில பிரச்சனைகளை உண்டாக்கி அதன் மூலமாக அவர்கள் மனம் திரும்பி அது இருக்கிறதா என்றெல்லாம் அவர்கள் யோசித்திருப்பார்கள். கடைசியாக இவைகளெல்லாம் செய்தாலும் அந்த இழந்து போன சமாதானத்தை மீண்டும் கொடுக்கணும்னா நாம தான் கொடுக்க முடியும். அப்போ இதற்கு அவர்கள் கொடுக்கணும்னா சும்மா போய் கொடுக்கிறது பிரயோஜனம் இல்லை. சும்மா கொடுத்தா அதனுடைய மதிப்பை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது.
அது அவர்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. அப்படி என்றால் அதற்கு வழி என்ன? அவர்கள் செய்த பாவத்திற்கு வழி என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டது போல, இவர்களை மீட்க பரிசுத்தமான தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தித்தான் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும் என்ற அப்பமே அவர்களுக்கு பலியை குறித்து, இரத்தம் சிந்துதலை குறித்து பரலோகத்திலே அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அப்படி என்றால் எந்த இரத்தத்தை சிந்துவது? எந்த மிருகம் பரிசுத்தமானது? முடியாது. கடைசியாக எந்த மனுஷன் இரத்தத்தை சிந்த முடியும்? அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறார்கள். இதோ நான் இருக்கிறேன், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறதே. என்ன எழுதியிருக்கிறதே? ஆதியாகமம் புஸ்தகத்திலே சத்துருவாகி பிசாசை பார்த்து, சாத்தானை பார்த்து, நான் படைத்த, நான் உருவாக்கின என்னுடைய அன்பு பிள்ளைகளை நீ வஞ்சித்து ஏமாற்றி அவர்கள் என் கட்டளையை மீறி அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் அந்த வேதனையை அனுபவிக்க முடியாத காரியத்தை நீ செய்தபடினாலே என்று அந்த வசனம் சொல்லுது. படியினாலே உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவ்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை கொலோசியரில், பேதுருவில் அநேக வசனங்கள் சொல்லியிருக்கிறது. நமக்கு எதிரடையாகும் பிரிவினையுமாக இருந்த நியாயப்பிரமாணத்தையும் சட்டத்திட்டங்களையும் இவைகளெல்லாம் அவர் என்ன செய்தார்? நிர்மூலமாக்கி. கொலோசியர் 2:14 இவ்விதமாக அவைகள் மீது ஆணியடித்து சிலுவையின் மேல் வாசிங்க. வேதத்திருந்தார். அதாகிலும் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பைபிளில் அதில் என்ன எழுதியிருக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நமக்கு எதிராக எழுதப்பட்ட பத்திரத்தை சிலுவையில் அறவே ஒழித்து விட்டார். அது அறவே ஒழித்து விட்டார் என்று கொலோசியர் 2:14-15 வசனத்தில் நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். நமக்கு எதிராக எழுதப்பட்ட பத்திரம் என்ன? நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ மீறி அவருடைய கட்டளையை நீ புறக்கணித்து நமக்கு சத்துருவாய் இருக்கக்கூடிய பிசாசானோடு கூட சேர்ந்து கொண்டு அவனை உனக்கு தலைவனாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ புறக்கணித்தாய் அல்லவா? அவனை உனக்கு இஷ்டமானவனாக நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? ஆகவே அன்றைக்கே ஆண்டவர் நீ இந்த விதமான காரியங்களை செய்தபடினாலே தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டு உன் நெற்றி வெறுவை தரையில் விழுந்து நீ கஷ்டப்பட்டு நீ பாடுபடணும், நீ பாவத்தின் சம்பளம் வரணும், இதெல்லாம் இந்த விதமான சூழ்நிலையெல்லாம் அனுகூலத்திற்கு நமக்கு எதிராக எழுதப்பட்ட அந்த பத்திரத்தில் எழுதப்பட்டு விட்டது. அன்றைக்கு பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அவ்வளோதான். ஆதாமி ஏவாளையும் செத்து சாக வேண்டும் என்பதற்காக படைக்கவில்லை. மனுக்குலமாகிய நாமும் கூட அன்றைக்கு ஏவாளும் பாவம் செய்யாமல் இருப்பார்கள் என்றால் நமக்கு முதிர் வயதே ஏற்பட்டிருக்காது, நமக்கு மரணமே ஏற்பட்டிருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரை போலவே என்றென்றைக்கும் அவ்விதமாக ஆயுளுள்ளவர்களாக, நீடி ஆயுளுள்ளவர்களாக, மரண பயம் இல்லாதவர்களாக வாழ்ந்திருப்போம். ஆகவே அது அன்றைக்கே பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்ட அந்த பத்திரம் எழுதப்பட்டாயிற்று தேவனுடைய பார்வையில். அந்த பத்திரத்தை யாராயிலும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியலை, வாங்க முடியலை. அந்த பத்திரத்தை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எழுதப்பட்ட வாசகத்தை அழிக்கவும் யாராலும் முடியலை, அதை கேன்சல் பண்ணவும் முடியலை. அப்படிப்பட்ட ஒரு பத்திரத்தில்
அதை ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அந்த பாவ மன்னிப்பை, மனுக்குலம் செய்த பாவத்திற்கு மன்னிப்பை கர்த்தர் கொடுத்து, தேவனை விட்டு தூரமாய் போன மனம் திரும்பின மனுஷனை தன்னுடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டு அவன் மீது எழுதப்பட்ட அந்த தீர்ப்பை கர்த்தர் என்ன செய்தார்? அறவே ஒழித்து விட்டார். அறவே ஒழித்து விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகவே இயேசு கிறிஸ்துவின் அவர் சிலுவிலே சிந்தின இரத்தத்தினாலே என்னத்தை உண்டாக்கினார்? சமாதானத்தை உண்டாக்கினார். சமாதானத்தை. இயேசுவின் ரத்தம் மனுக்குலத்திற்கு 7 ஆசீர்வாதங்களை அளிக்கிறது. இதை பற்றி நம்ம எத்தனையோ செய்திகளை கேட்டிருப்போம், நானும் கொடுத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது. அதைத்தான் கர்த்தருடைய பந்தியிலே நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவர் இவ்விதமாக, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, இது உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று நம்ம அதை தியானிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பு அளிக்கிறது. அதை அப்படி சொல்லிட்டே போயிருந்த வசனத்தெல்லாம் சொல்லவில்லை. இன்னும் இயேசுவின் ரத்தம் நமக்கு என்னத்தை கொடுக்கிறது? நம்முடைய செத்த கிரியைகளில் இருந்து நம்மை சுத்திகரிக்கிறது. செத்த கிரியைகளில் இருந்து நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த செய்திகளை கேட்கணும்னா சாயங்காலம் வாங்க. சுத்திகரிக்கிறது. எதை சுத்திகரிக்கிறது? நம்ம பாவத்தை மட்டுமில்லை, நம்முடைய மனச்சாட்சியை சுத்திகரிக்கிறது. நீ என்னதான் இருந்தாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்கள நம்ம மன்னிச்சிட்டோம்னு வாயளவில் சொன்னாலும் கூட அவங்க நடந்து கொண்ட விதம், அவர்களுடைய செயல்கள் நம்ம மனதை விட்டு நீங்கவும் இல்லை. அதே நேரத்தில் அவர்கள் மனது வேகப்படக்கூடிய அளவுக்கு செய்தவர்களுடைய மனதிலையும் கூட அந்த குற்ற உணர்வு அவங்க இருதயத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த மனச்சாட்சி அவர்களை உறுத்தி கொண்டே தான் இருக்கும். அந்த மனச்சாட்சியை அதை நீக்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த தயாரிப்புகளாகிய பொருள்களும் இல்லை, எந்த பொருளும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமில்லை, எந்த மருந்துகளும் கிடையாது. அந்த அந்த மனச்சாட்சி நம்ம குற்றவாளி என்று திக்கிற நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றத்தை அதை நீக்குவதற்கு வேறு வழி இல்லை. அதை ஆண்டவராக இயேசு வண்டியில் வந்து நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டு பாதிக்கப்பட்டவர்களோடு கூட போய் அதை அவர்களோடு கூட செய்த காரியங்களை சொல்லி அவர்களோடு ஒப்புரவான பிற்பாடு தான் நமக்குடைய இருக்கிற அந்த பாரமாகிய நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வாகிய அந்த பாவ உணர்விலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. அதுக்கப்புறம்தான் அவனுக்கு தாகம் கிடைக்கிறது. ஒருவன் நீல் ஆம்ஸ்டர்டாம் முதலில் சந்திர மண்டலத்துக்கு சென்று கால் வைத்து விட்டு வந்த நீல் ஆம்ஸ்டர்டாம், அதுக்கப்புறமாக அவர் பூமியில் வந்து ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை சபைகளில் சென்று சாட்சி சொல்லி தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவராக இருந்தார். அப்பொழுது நம்முடைய தமிழகத்திற்கு வந்தார். நான் எந்த வருஷம் என்று நினைக்கிறேன், 1972 வருஷம், 72 தான் நினைக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த நாட்களில் அவர் தமிழகத்திற்கு வந்து இப்பொழுது இந்த ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய குயின்ஸ் மேரி ஹால், பெரிய ஹால் இருக்கிறது அல்லவா, அதுதானே குயின்ஸ் மேரி காலையில் தான் சொல்லுவாங்க. அந்த பெரிய அது இன்றைக்கும் அதை வந்து மக்களுக்கு அதை பாதுகாப்பாக பராமரித்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா. விக்டோரியா ஹால், குயின்ஸ் மேரி விக்டோரியா ஹால், அதில் மீட்டிங் நடக்குது. அவர் வந்து சாட்சி சொல்லுவது ஏராளமான ஜனங்கள், பிரஜாதிகளும் வந்து உள்ளே இடமில்லை, வெளியெல்லாம் இடம் அவிதமாக பூந்தமல்லி ஐரோடு அங்கெல்லாம் ஜனங்கள் நிற்கிறார்கள். நாங்களும் கூட ஒரு பக்கத்தில்
நாங்கள் சபையாரும் நாங்களும் போய் உட்கார்ந்துருக்குறோம். அப்போ ஒரு மனுஷன் வந்தான். அவன் எங்கெங்கெல்லாம் தேடி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவர் இப்பொழுது அங்கே நடக்கிற அந்த விக்டோரியா ஹாலில் அங்கே நடக்குது, அங்கே போயிருக்கிறாங்க, அவர் வந்திருக்காருன்னு சொன்னதும் அவன் அங்கே வந்துட்டான். எங்கெங்கெல்லாமோ உள்ள போய் வெளியே போய் சுற்றி 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 அவன் சொன்னான், 2 மணி நேரம் அலைஞ்சு பார்த்து கடைசியாக உங்களை பார்த்தேன் அப்படின்னா. வந்தான், வந்து நேர காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறான். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் எதுக்காக விழுந்தாங்கிறது எனக்கு தெரியாது, அவன் என்ன தப்பு பண்ணாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன் விழுந்து கிடந்துட்டு என்ன மன்னிங்க என்ன மன்னிங்கன்னு என்ன மன்னிங்க என்ன மன்னிங்கன்னு சொன்னால், என்னடா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ எனக்கு விரோதமாக என்ன குற்றத்தை செய்த, என்ன நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு நீ முதல்ல எழுந்துரு, அதெல்லாம் நான் எந்திரிக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிட்டோம்னு சொல்லுங்க, அப்போ தான் எந்திரிப்போங்க. பிற என்ன பண்ணுறது, சரிப்பா நான் மன்னிச்சிட்டேன், பழையபடி நினைக்க மாட்டீங்க இல்லையா, பழையபடி யோசிக்க மாட்டீங்க இல்லையா, பழையபடி சொல்லி காமிக்க மாட்டீங்க இல்லையா, நான் செய்ய மாட்டேன்ப்பா மன்னிச்சிட்டேன்ப்பா. எழுந்தான், முகத்தை பார்த்தேன், யாருன்னு எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நீ யாருப்பான்னு கேட்டேன். அப்போ சொன்னான், நான் உங்கள் ஊர் தான். அப்படின்னா, ஏண்டா எங்கள் ஊருன்னு சொல்கிறியே, நீ யாருன்னு எனக்கு தெரியலையே, நீ யார், உங்கள் அப்பா பேர் என்ன? எங்கள் அப்பா அருளப்பா வாத்தியார். அருளப்பா வாத்தியார் அவருடைய கடைசி மகன். என் பேர் ஜெல் நைட்டு அப்படின்னா. ஜெல் நைட்டுன்னா, ஆமாம், நீ என்ன சின்ன பிள்ளையில் மூக்குக்கெல்லாம் வழி கிடக்கு, நீ தான் என்னடா சரி, இப்போ இன்றைக்கி ஆள் பயங்கரமாக இருக்க, மீசெல்லாம் வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கேன், இப்போ என்னடா செய்கிற, நீ யார், எங்கே, எப்படி? நான் சூளைமேட்டில் அண்ணா நெடும்பாதையில் இருக்கேன். இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டேன். நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்த முடியலை. இப்போ சூளைமேட்டில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே செயலாளராக இருக்கக்கூடிய அரிசி கடை பாண்டியன் ரவுடிக்கு, மினிஸ்டர்களுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் கலகத்தை உண்டாக்கி கைகால்களை வெட்டுவதற்குரிய எடுபடி ஆள்களில் ஒருவனாக இருக்கிறேன். ஒரு எடுபடி வேலைக்கு நான் போனால் எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும், அந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கிறேன். அதோடு கூட ஈசிஐயில் ஐஎம்எம் இந்தியன் மிஷனரி மூவ்மெண்ட்டு அதில் ஒரு ஊழியக்காரனாக என்னை வச்சு எங்கெங்கே சபைகளில் பெரிய கலக்கம் நடக்குதோ, நீ உன் கூட்டாளிகளை கொண்டு போய் அங்கே கலகத்தை உண்டாக்கி மற்ற பிரச்சனைகளை உண்டாக்கணும், உனக்கு இப்படியெல்லாம் உண்டு, கை எடுக்கணும்னா இவ்வளோ சம்பளம், இதெல்லாம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 2 வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடா பாவி, எனக்கு என்னடா நீ செஞ்சேனே, நீ ஈசையும் மாம்பழத்தை விட்டு வெளியே வந்துட்டல்லா, நீங்கள் வந்தது ஒரு குரூப் உங்களை பின்பற்றி வந்துட்டு இல்லையா, நீங்கள் பேரும்பல்வராஸ் பில்டிங்கில் ஆராதனை நடத்துகிறீங்க இல்லையா, ஆகினால உங்கள் தலைவர் உங்களை சாட்சி போடுறதுக்காக எங்களுக்கு 50,000 ரூபா கொடுத்தாரு. நாங்கள் 10 பேரோடு கூட பல நாட்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேடி அவிதமாக கோடம்பாக்கத்தில் உங்கள் ஒய்ஃப் வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அங்கே இல்லை, இப்போ எங்கே இருக்குன்னா அவங்க தான் சொன்னாங்க எங்கே இருக்குன்னு சொன்னாங்க. வந்தேன், இந்த தவறுகளை நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அப்படிப்பட்ட பாவியாக இருந்தேன். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஐஎம்எம்மில் நான் ஒரு மிஷனரியாக இருக்கிறேன். அடா பாவி, அன்றைக்கு போட்டு தள்ளியிருந்தா நான் ரத்த சாட்சியாய் பரவத்துக்கு போயிருப்போனப்பா, ஏண்டாத செய்யலை. சரி, இப்போ என்ன செய்யலான்னு கேட்டுருக்கிற அப்படின்னா, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு அப்படியே சத்தியத்தை சொல்லி 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 ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அவனை வழி நடத்தி, அதற்கப்புறமாக அவன் ஊழியத்துக்கே ஒப்பு கொடுத்துட்டான். சரி, இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய சில பைபிள் காலேஜில் அனுப்புனா அவங்களுடைய சுவாபம் பழையபடி இவனை கொலைகாரனாக மாற்றினாலும் மாற்றுங்கிறதுக்காக கொடைக்கானலில் இருக்கக்கூடிய என்னுடைய மிஷினரி, எனக்கு அன்பான சகோதரிகள், ஃபாரின் மிஷினரிகள், டேமன் ஒயிட்டு, அந்த அருமையான அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச்சில் அவங்க தான் மிஷினரிகள். அவங்க அங்கே சில குழப்பங்கள் இருந்ததுனால அவங்க தனி ஸ்தாபனமாக பைபிள் காலேஜ் கொடைக்கானலில் வச்சுருக்காங்க. மிஸ் டேமன், எம்ஆர் டேமன், அப்பேற்பட்ட ஒரு நல்ல தாய், நல்ல அன்பான தாய், அருமையான கல்யாணமே ஆகாமல் தேவனுக்காக எனக்கு நல்ல ஃபெல்லோஷிப் அவங்களோட கூட இருந்துச்சு. அங்கே அபிதமாக அங்கே கொண்டு போய் அவனை சேர்த்து அதில் அவன் படித்து எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆகியிருந்தவன் +2
எஸ்எஸ்எல்சி எழுதி +1 எழுதி +2 எழுதி அதுக்கப்புறம் பிஏ எழுதி அதுக்கப்புறம் பாரதியார்களே சிதம்பரம் யூனிவர்சிட்டியில் அபிதமாக பிஏ எழுதி எம்ஏ எழுதி அதுக்கப்புறம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த அம்மா அமெரிக்காவுக்கு அனுப்பி எம்டிஹெச் முடித்து அதுக்கப்புறம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எம்ஃபிஎல் முடித்து அதுக்கப்புறம் இந்த லத்தீன் இந்த கிரேக்கு அந்த பாஷையில் அதுலேயும் அவன் படித்து அதுலேயும் டிகிரி வாங்கி அதுக்கப்புறம் பிஹெச்டி வாங்கி அதுக்கப்புறம் அந்த அம்மா நடத்தின பைபிள் காலேஜையே இவனை பிரின்சிபலாக போட்டு சபைகளையும் ஒப்படைச்சிட்டு அவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அந்த ஜெல் நைட்டு தான் நம்ம சபையில் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு 2-3 தடவை வந்து செய்தி கொடுத்தாரு அவர் தான். அவன் அதுக்கப்புறம் சொல்கிறான், எனக்கு வந்து அந்த நான் உங்களுக்கு துரோகம் உண்ட வீட்டில் துரோகம் செய்த மனுஷனாக நான் சொந்த ஊரில் உள்ள என்னுடைய சகோதரனையே கொலை செய்வதற்கு பணத்தை வாங்கிட்டு நான் செய்த அந்த காரியம் மனதில் உறுத்திக்கிட்டே இருந்தது, நிம்மதியே இல்லை. இப்போ நீங்கள் மன்னிச்சிட்டோம்னு சொன்ன பிற்பாடு தான் என் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுத்துதல் நீங்கிட்டு என் மனச்சாட்சி சுத்திகரிக்கப்பட்டு விட்டது. இனி உங்களை விட்டு போய்விட மாட்டேன், இனி உங்களை விட்டு போக மாட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உண்மையாகவே உன் அந்த அந்த அறிக்கை செய்து ஒரு பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீ அறிக்கை செய்து அதை விட்டு விடாதப்பட்டு அறிக்கை செய்தால் மட்டும் போதாது, ஆண்டு விட்டு அறிக்கை செய்தால் போதாது, அதை பாதிக்கப்பட்ட மனுஷனிடத்திலே அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்தால் மட்டும் போதாது, அதை விட்டுவிட வேண்டும். அப்பந்தான் இந்த செத்த கிரியைகளாகிய இந்த கிரியைகளிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், உயிர்ப்பிக்கப்படும். சரி, அப்போ அந்த சமாதானத்தை இன்னும் ஆண்டவர் சிலுவையில் சிந்தனை ரத்தம் பிதாவாகிய தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. இன்னும் விசேஷமாக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. தீய கிரிகளின் மீது, சாத்தானுடைய கிரிகள் மீது ஜெயம் கொடுக்கிறது என்று எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு அருமையானவர்களே, சமாதானத்தை உண்டாக்கினார். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். அவர் தான் இந்த சமாதானத்தை உண்டாக்கினவர். அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஃபோர்ட் கார் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை குறித்து நீங்கள் அநேக இடத்துல செய்தி கேட்டிருப்பீங்க. இந்த ஃபோர்ட் காரை உருவாக்கினவர் யார்? கார் இருக்கிறவங்களாவது சொல்லுங்களேன். ஹென்ரி ஃபோர்டு. பிரைஸ்லா பிரதர் விஜய்க்கு எல்லாம் தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன்கிட்ட ஒருவங்க மலேசியாவில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, பிரதர் நீங்கள் இப்போ எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு பேரை சொன்னாங்க. உடனே மிசி பூசி கார் இல்லையா, அதில் வேலை செய்கிறீங்களான்னு. மிசி பூசி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அது ஒரு கார் மிசி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பூனைன்னு நினச்சிக்கிட்டேன், மிசி புசின்னு சொல்லி. அப்படி காரெலாம் பேர் இருக்குது. அதில் இந்த ஃபோர்ட் கம்பெனியை உருவாக்கினவர் ஹென்ரி. அவர் தான் அதை உருவாக்கினவர். ஒரு நாள் ஒரு புது காரை, ஒரு புதிய கல்யாணம் ஆன தம்பதிகள், புதுசாக கல்யாணம் ஆனவங்க அந்த புது காரில் அவர்கள் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு சென்று தன்னுடைய நேரத்தை பொழுதுபோக்கி சில நாட்கள் தங்கியிருந்து சந்தோஷமாக வருவதற்காக அவர்கள் புறப்பட்டு போகிறாங்க. அப்படி அந்த காரில் போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல அந்த கார் பழுதாகி நின்னதும் உடனே அவர் வந்து விசேஷமாக எத்தனையோ கார்களை ஓட்டுகிறவர், வாங்கினவர், ஓட்டுகிறவர், வசதி உள்ளவர், ஓட்டினவர், அவருக்கு காரை பற்றி எல்லாமே தெரியும். ஆகவே இந்த காரை பற்றி வாங்கும்போது இந்த காரினுடைய காட்டில் சம்மந்தப்பட்ட எல்லாவற்றையும் நன்றாக அறிந்தவர் தான். எல்லாம் கேட்டிருப்பார், எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு, எல்லாத்தையும் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து தான் அவர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறார். ஆனால் கார் பழுதாக போயிடுச்சு. உடனே அவர் என்ன செய்தார், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த பேனட்டை திறந்து தலையை உள்ளே குனிந்து அந்த இன்ஜினில் எங்கேயாலும் பழுது இருக்குதா, ஒயர்களில் எங்கே விட்டு இருக்குதா என்பது அவர் பார்த்துக்கிட்டே எவ்வளோ நேரம் ஆயிட்டு அவரால் முடியலை. பக்கத்தில் எந்த விதமான மெக்கானிக்கல் ஷாப்பும் கிடையாது, யாரையும் அழைக்க முடியல. நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது.
இந்த நேரத்தில் ஒரு வயதான ஒரு பெரியவர் ஒரு ஊன்றுகோலை பிடித்து கொண்டு, கைகள் கொஞ்சம் ஆடுது, அதோடு கொஞ்சம் கொஞ்சம் வாக்கிங் வர்றதுக்காக வர்றாரு. அப்படி வரும்பொழுது அந்த கார் பக்கத்தில் அவருடைய மனைவி நிற்குது. இவர் அங்கே இன்ஜினை தலையை குனிந்து அவர் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த பெரியவர் கேட்குறாரு, தம்பி காரில் என்ன பாப்பா கோளாறு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, யாரியா, நானே கான்ட்ரியில் இருக்கிறேன், என்ன கோளாறுன்னு உனக்கு இதை பற்றி கோளாறை பற்றி உனக்கு தெரிஞ்சிருமா, போய் அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்னு அலட்சியமாக சொல்கிறார். ஆனால் அந்த பெரியவர் அதை பொருட்படுத்தலை. தம்பி கோவப்படாதீங்க தம்பி, அதில் என்ன கோளாறு சொல்லுங்கள் தம்பி, என்னை மீண்டும் வந்து கோவப்படுத்தாதீங்க, நானே ரொம்ப கோபத்தில் இருக்கிறேன். உனக்கு என்ன தெரியும் இந்த காரை பற்றி, இந்த காரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ஒன்றுமே தெரியாது இல்லையா, பிற ஏன் கேட்குற, உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பேசாமல் போய் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ 3ஆம் தரமும் அந்த பெரியவர், தம்பி கோவப்படாதீங்க, என்கிட்ட கொடுங்க தம்பி, என்னை பார்க்கறதுக்கு அனுமதிங்க தம்பி, நான் பார்க்குறேன், நான் சரி பண்ணி கொடுக்குறேன் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. அப்பவும் அப்படித்தான் அந்த தம்பி எரிச்சலோடு பேசுகிறான். அப்போ அவங்க மனைவி சொல்லுது, ஏங்க அந்த பெரியவர் தான் கொடுத்து பாருங்களேன், நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போமே, ஏன் பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி இருந்து நிற்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அவங்க மனைவி சொன்னாங்க. அவங்க மனைவி சொன்னதும் வேண்டாம் வறுப்போடு கூட அவ்வளோதான், காரு இவர் கையில் ஆன பிற்பாடு என்ன ஆக போதோ தெரியாதுங்கிறதுக்காக போல காரை ஒப்படைக்கிறாரு. உள்ள நீ பாருங்க அப்படின்னு அவர் கீழே குனிஞ்சி கீழே பார்த்தாரு. பார்த்து அந்த ஒயர்கள்லாம் கொஞ்சம் தட்டி கட்டி பார்த்தாரு. எல்லாம் பார்த்து ஒரு ஒயரில் மிஸ்டேக் இருக்குங்கிறத எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி உடனே அவர் என்ன செய்தார், உடனே அதை கிழிச்சி அதை ஒயரை பிரித்து அந்த ஒயரோடு கூட இன்னொரு ஒயரையும் சேர்த்து அந்த பண்ணி எல்லாம் டேப் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு, தம்பி இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் அந்த தம்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். உடனே வண்டி என்ன செய்கிறது, ஸ்டார்ட் ஆகிட்டு. வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். உடனே வண்டியை கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு அப்படி சுற்றி பழையபடி வர்றாரு. வந்ததும் என்ன செய்கிறாரு, அந்த பெரியவர் கையில் ஒரு $10 நீட்டி, ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி, இதை பெற்றுக்கொள்ளுங்க பெரியவரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெரியவர், இல்லை வேண்டாம் தம்பி வச்சுங்க அப்படி. அப்போ ஐயா நீங்கள் யாருங்க ஐயா, நீங்கள் எங்கே இருக்கீங்க ஐயா, உங்கள் பேர் என்னையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் பையில் இருக்கக்கூடிய அவருடைய விசிட்டிங் கார்டு எடுத்து அவர் கையில் கொடுக்குறாரு. அந்த விசிட்டிங் கார்டில் அல்ல ஹென்ரி ஃபோர்டு, அந்த ஹென்ரி அந்த ஃபோர்டுங்கிற கம்பெனி அந்த காரை மேனுஃபேக்சர்ஸ் பண்ணவர், அதை வடிவமைத்தவரும் அதனுடைய தொழிற்சாலையினுடைய மேனேஜிங் டேரக்டர் எல்லாமே ஓனரும் எல்லாமே அவர் தான், அவர் பேரில் தான் போட்டுக்குது. அதை பார்த்தது, நீங்கள் தான் மிஸ்டர் ஹென்ரி போடா, நீங்கள் தான் இந்த காரை உருவாக்கணுங்களா, ஐயா நாங்கள் தவறாக புரிஞ்சுட்டேன் ஐயா, உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாராம். பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சாராம். பாருங்கள், அந்த காரை உருவாக்கினவருக்கு தான், அந்த காரை உண்டாக்கினவருக்கு தான் அந்த காரில் இருக்கிற மிஸ்டேக்கை கண்டுபிடித்து அதை மீண்டும் சரி செய்ய அவரால் தான் முடியும், வேறு யாராலும் செய்ய முடியாது, அவருக்கு தான் தெரியும். அதே போல் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறுத்தவர்களாய் கிடந்த நம்மை, எபேசியர் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக கிடந்த நம்மை கிறிஸ்து அவ்விதமாக சிலுவையில் அவர் என்ன செய்தார், நம்மை ஒப்புரவாக்கினார், மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார், நம்மை மீட்டெடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க. நம்மை என்ன செய்தார், அவ்விதமாக
அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கெட்டு உடல் உறுப்புகளெல்லாம் பாதிக்கப்பட்டு ஹார்ட்டில் பலவீனம், இருதயத்தில் பலவீனம், கண்களில் பலவீனம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிட்னியில் பலவீனம், மூளையில் பலவீனம், முட்டுகளில் பலவீனம், விரல்களில் பலவீனம், இப்படி நாம் செய்த பாவத்தின் மித்தமாக, அக்கிரமத்தின் மித்தமாக, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்விதமாக நம்முடைய சரீரத்தில் இப்படியாக எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் மரித்தவர்களாக கிடந்தோம், செத்துப்போனவர்களாக இருந்தோம். சரீரத்தில் உயிர் இருந்தாலும் மரித்த நிலையிலே, செயல்படுத்த முடியாத நிலையிலே தைரியத்தை இழந்தவர்களாக நம்ம இருந்தோம். பயத்துக்குரியவர்களாக இருந்தோம், ஆரோக்கியத்தை இழந்தவர்களாக இருந்தோம், சத்துருவுக்கு அடிமைகளாக இருந்தோம், நியாயத்தீர்ப்பு நமக்கு வருமே என்ற அந்த பயத்தில் நம்ம இருந்தோம், நம்முடைய காரியங்களாக வெளியே வந்து விடுமோ என்ற பயத்தில் நம்ம இருந்தோம். இப்படி பல விதத்தில் மரித்து கிடந்தவர்களாகி இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை உயிர்ப்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே ஆகவே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருக்கிற மக்களுக்கு நிம்மதி இருக்குமா? சமாதானம் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? எல்லாரும் சகசமாக பேச மனசு வருமா? பிள்ளைகளிடத்தில் அன்பாய் நம்ம நேரத்தை செலவிட முடியுமா? நமக்கு மற்றவர்களோடு கூட நமக்கு தீங்கு செய்தவர்களை அன்போடு பழக நம்மளால் முடியுமா? எந்த காரியத்தையும் செய்தவர்களாக இல்லாமல் சமாதானத்தை இழந்தவர்களாக நம்ம இருந்தோம், மரித்து கிடந்தவர்களாக இருப்போம். அவனுக்கு உயிர் போயிட்டு, ஆனால் நாம் உயிர் இருந்தும் மரித்த நிலையிலே நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு தேவனுக்கென்று ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியாத நிலையில் நம்ம அவ்விதமாக நம்ம இருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களாக இருந்த நம்மை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக அவர் சிலுவிலே நமக்காக சிந்தின வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களெல்லாம் கர்த்தர் மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் அவர் மன்னித்து, நம்முடைய பாவத்தின் மித்தம் அக்கிரமத்தின் மித்தம் வந்த நம்முடைய எல்லா விதமான வியாதிகளையும் நீக்கி, ஜீவ காலமெல்லாம் பிசாசின் அடிமத்தனத்தில் மரண பயத்தில் இருந்த நம்மை அவர் நாமத்தின் மீதும் அவருடைய வார்த்தையாகிய வசனத்தின் மீதும் நமக்கு விசுவாசத்தை ஆண்டவர் தட்டி எழுப்பி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனத்தை கடந்த நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்கள் காலூன்றி நின்று நம்ம அவ்விதமாக செயல்படத்தக்கதாக நம்மை உயிர்ப்பித்தார். மரணத்தின் மீது பயம் நமக்கு இல்லை, உலகத்தின் மீது பயமும் நமக்கு இல்லை, நம்முடைய எதிராளிகள் மித்த பயமும் இல்லை. காரணம், நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை சுத்திகரித்து விட்டது, நம்மை மீட்டு விட்டது. அவ்விதமாக அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அந்த சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணினவர் கர்த்தர். அந்த சமாதானத்தை நமக்கு அவ்விதமாக கொடுத்தவர் அவர் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் கொடுத்த சமாதானத்தை அவர் ஒரு காலமும் எடுக்கவே மாட்டார், அருமையான எடுத்துக்கொள்ளவே மாட்டார். ஆகவே ஆதாம்கிட்ட இருந்த சமாதானத்தை அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாகத்தான் அவன் சாத்தானாகிய பிசாசுக்கிட்ட அவன் படைச்சிட்டான், அவன் அதை மேற்கொண்டுட்டான், அவனுக்கு அடிமையாகிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சமாதானத்தை கொடுக்கணும்னா அந்த சமாதானத்தை உண்டு பண்ண அந்த காரு ரிப்பேர் ஆகி அதை மீண்டும் செயல்பட்டு ஓட்டுவதற்கு அதை உருவாக்கின அந்த ஓனர், அந்த உருவாக்கின அந்த ஹென்ரி ஃபோர்டு தான் அதை செயல்படுத்த முடியும். அருமையானவர்களே, முடியும். அவருடைய கேட்லாக்கை பார்த்து அவர் இந்தந்த முறைகளை நீங்கள் அதை செயல்படுங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்து அதை பார்த்து அதில் திறந்த மெக்கானிக்கு தான் அதை செய்ய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல் சமாதான காரணர் கர்த்தர் அவர்கிட்ட வந்துடணும். உங்களுடைய எல்லாத்தையும் ஈக்குவலாக வேறு பக்கத்தில் வச்சிடணும். அந்த வாலிபன் என்ன செய்தான்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத காரா, நான் ஓட்டாத காரா, எனக்கு தெரியாத எல்லாம், நீ என்ன புதுசாக என்னத்தை சொல்லிட போகிற? உனக்கு இந்த காரை பற்றி உனக்கு தெரியுமா? இதனுடைய விலை மதிப்பு எவ்வளோ உனக்கு தெரியுமா? போதும், உன் வேலையை பார்த்து போயான்னு சொல்லி அந்த வாலிப தம்பி அவிதமாக அந்த பெரியவரை அசட்ட செய்தது போல இன்றைக்கு உங்ககிட்ட வந்து ஆண்டவர் வந்து நிற்கிறாரு, உன் இருதய கதவை தட்டுகிறாரு.
வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். தம்பி, மகனே, மகளே, நீ நான் நடித்த சமாதானத்தை நான் உங்ககிட்ட இருந்து நான் எடுக்கலை, பலவந்தமாக நான் பற்றுக்கொள்ளலப்பா. நீ தான் இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை காட்டுகிற பிசாசினுடைய இச்சைகளுக்கும் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் செயல்களுக்கு கீழ்ப்படிந்து என் கட்டளைகளை நீ மீறி மறந்து என்னை மறந்து நீ இவ்விதமாக ஈடுபட்டது நிமித்தமாகத்தானப்பா நீ இந்த வேதனையை அணிவித்து சமாதானத்தை இழந்தவனாக இருக்கிற. உன் மனைவியோடு நல்ல பேச உன்னால் முடியலை, உன் பிள்ளைகளோடு கூட சமாதானமாக வாழ ஒன்றும் முடியலை, உன் பிள்ளைகளை நீ கண்டிக்கவும் முடியலை, உன் பிள்ளைகள் உன் வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் இல்லை. ஏன் அதை நினைச்சு நீ சமாதானமற்றவளாக, வேலை ஸ்தலத்தில் நிம்மதியற்றவளாக, எந்த இடத்திலையும் கூட நீ சமாதானத்தை இழந்து நீ நிற்கிற. எனக்கு தான்பா கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் உன்னை உருவாக்கணும் இல்லையா, உன்னை உண்டாக்கினவன் நான் தானே. என் பிள்ளைகளில் ஒருத்தன் இவ்விதமாக இந்த வேதனை அனுப்பிப்பது எனக்கு பொறுக்க முடியாதப்பா. நான் ஒரு துன்மார்க்கமான தகப்பன் அல்ல. நீ எத்தனை தவறு செய்தாலும் உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக தான் இருக்கிறேன்ப்பா. நீ எந்த இடத்துல விழுந்தாங்கிறத சொல்லுப்பா. நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி உனக்கு மீண்டும் அந்த சமாதானத்தை கொடுக்க முன்னால் வந்து நிற்கிறேன். எனக்கு இடம் கொடுக்க மாட்டியா? எனக்கு இடம் கொடுக்க மாட்டாயா? என் ஆலோசனைக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டாயா என்று சொல்லி அவர் உன் இறுதிய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். அந்த வாலிப தம்பியை போல, அந்த பெரியவரை அலட்சியம் பண்ணது போல நீ அலட்சியம் பண்ணி கொண்டு தானே இருக்கிறாய். இன்னைக்கு உன் வாசலை திறந்து கொடுத்த ஆண்டவர் உள்ளே வருவதற்கு அவர் ஆலோசனைக்கு கீழ்ப்படிய மாட்டாயா? ஏன் நீ ஆண்டுகிட்ட வர முடியல? நீ ஆண்டவர்கிட்ட வர முடியலை. காரணம் உன் மனசாட்சி. நீ ஆண்டவருக்கு விரோதமாகவும், மனுஷர்களுக்கு முன்பாகவும், குடும்பத்துக்கு விரோதமாகவும், மனைவிக்கு விரோதமாகவும், பிள்ளைகளுக்கு விரோதமாகவும், சபைக்கு விரோதமாகவும், பெரியவங்களுக்கு முன்பதாகவும், பெற்றோருக்கு முன்பாகவும் அநேக விதமான தவறுகளை, அநேக பாவங்களை, அநேக விதமான குற்றங்களை நீ செய்து மறைச்சு வச்சிருக்கிற. இதெல்லாம் உன் இருதயத்தில் பத்திரப்படுத்தி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்குது, எப்ராயிம் பாவங்கள் கட்டி ஒரு இடத்துல சேர்த்து வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. நினைக்கிறியா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மறைத்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சிருவாரு, மறந்துட்டாருன்னு நினைக்கிறியா? கட்டி வைக்கப்பட்டிருக்குது. ஒரு நாள் ஒவ்வொரு நாள் எடுத்து வெளியே கொண்டு வாரு. ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் மூலமாக, குடும்பத்தில் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் மூலமாக, மற்றவைகள் மூலமாக நீ எவ்வளவு கிளவாக ஆண்டவராகி இயேசுவை அழைக்கும் போதெல்லாம் நீ அவருக்கு புறமுதுவை காட்டி அவரை அலட்சியம் பண்ணினதுக்கெல்லாம் சேர்த்து ஒன்றாக உனக்கு முன்பாக நிறுத்துவார் நம்முடைய தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அதை அறிவித்து தான் ஆக வேண்டியிருக்கும். அதற்கு முன்பதாகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த இழந்து போன காரணம் எதனாலேன்னு சொல்லுவோம். அன்றைக்கி எலிசாவினுடைய தீர்க்கதரிசனுடைய அந்த ஸ்கூலில் பயிற்சி பெற்ற தீர்க்கதரிசனுடைய புத்திரன் ஒருத்தன் இவ்விதமாக அந்த இரவலாக வாங்கி கொண்டு போன அந்த கோடாரி யோர்தான் நதியில் மரத்தை வெட்டும்போது கீழே விழுந்துட்டு தண்ணீரில் சேற்றில் மூழ்கி போச்சு. பிரயாசப்பட்ட ஆயிலும் வீட்டுக்கு போய் பணம் வாங்கி அதில் இன்னொரு கோடாரியை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துடலாமே அப்படின்னு அவன் முயற்சி தானா? இல்லை, நானே அந்த யோர்தான் நதிக்குள்ளே கீழே இறங்கி சேரானாலும் கூட தடவை இடவை பிடிச்சி வாங்கிடுவேன்னு நினச்சானா? இல்லை. அதில் முங்கிட்டா அவ்வளோதான், தண்ணி குறைவாத்தான் அந்த நேரத்தில் இருந்தாலும் சேற்றில் மூழ்கிடுவாங்க. உடனே தேவனுடைய மனுஷனாகி எலிசா கிட்ட வர்றாங்க. எலிசாட்ட வந்து விவரத்தை சொல்கிறான். அப்போ எலிசா சொல்கிறாரு, அது எங்கே விழுந்தது, அதை காட்டுப்பா அப்படிங்கிறான். இரும்பு கோடாரி ஒரு கிளையை போட்ட மாத்திரத்தில் மேலே எழும்பினது என்று அதுக்கு பின்னால் நம்ம பார்க்குறோம். அந்த எலிசாவுக்கு அந்த கோடாரி எங்கே விழுந்திருக்குங்கிறது தெரியாதா? ஏன் அதை கேட்டார்? நீ தானப்பா விளை வச்ச, நீ தானே அதை விளை வச்ச, நீ இரவலாக வாங்கிட்டு வந்தது நல்லது தான். அந்த கோடாரி நன்றாக இருக்குதா?
அதனுடைய கொம்பு அந்த இதுக்கான அது நன்றாக இருக்கிறதா, லூஸாக இருக்குதா, இல்லைன்னா டைட்டாக இருக்கணுன்னா ஒரு இரும்பை வச்சு அதை டைட் பண்ணுறியா, இல்லைன்னா அந்த மரம் அந்த கொம்பு வந்து சரியில்லைன்னா வேற ஒன்று வச்சு செய்திருக்கலாம் அல்லவா? அதை யோசிக்காமல் வந்து நீ என்ன செஞ்ச, மரத்தை விட்டுன்னு. பரவாயில்ல, இப்பவும் நான் கேட்குறேன், எங்கே விழுந்தது? அந்த விழுந்த இடத்த அவன் சுட்டி காட்டுகிறான். அதற்கப்புறம்தான் எலிசா ஒரு மரத்தின் கிளையை கொண்டு வந்து அந்த தண்ணீரில் போடுறான். மூழ்கி போன எறும்பு மிதக்குது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்றைக்குமே பலவந்தமாக நீ என்னென்ன பாவத்தில் விழுந்தாய் என்று சொல்லவே மாட்டாய். நீ இப்படிப்பட்ட பழக்கத்தில் இருக்காய் என்று கர்த்தர் உன்னிடத்தில் சொல்லவே மாட்டார். நீ இந்த விதமான கனெக்ஷனில் இருக்கிற என்பதையும் கர்த்தர் சொல்ல மாட்டார். உன் இருதயத்தில் மறைந்திருக்கிற எந்த விதமான துர்ர ஆலோசனைகள் இவைகள் இருக்கிறது என்பதை சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்ல மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை உணர்த்துவார். அதை உறுத்திக்கிட்டே இருக்கும். உன் மனச்சாட்சி தான் உன்னை உறுத்திக்கிட்டே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த உறுத்துதெல்லாம் பின்னால் அப்படியே கொஞ்சம் நீ மனங்கழிச்சிட்டன்னா அது பின்னால் உனக்கு கேன்சராக மாறிவிடும். அதுக்கப்புறம் கேன்சராக மாறின பிற்பாடு அது உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கேன்சராக வரும். பிள்ளைகளுக்கும் தொடர்பு உண்டு வரும். சுகர் இருக்குதா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குதா? அவருக்கு பிபி இருக்குதா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்தால் கேட்குறாங்களே டாக்டர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே விசேஷமாக அந்தந்த நாளில் நம்ம இருதயத்தில் அதிகமான பாரத்தை நம்ம ஏற்றி நம்முடைய இருதயம் நம்மை குற்றப்படுத்த விடாதபடி உடனுக்குடன் அது என்னமானால் அதை எடுத்து வெளியே போட்டுருங்க. வாமிட்டு வருது, அதை மீண்டும் குடிச்சிட்டே இருந்தான்னா அது பிரயோஜனம் இல்லை, அது இன்னும் வேதனையாக. உடனே வாமிட்டுகளை வெளியெடுங்க. எடுத்த பிற்பாடு இந்த சாப்பாடை சாப்பிட்டதுனால இதை விண்ணப்பத்தினால வாமிட்டு வந்தது, இனி அதை தொடக்கூடாது, ஞானமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற நமக்கு உணர்வை கர்த்தர் கொடுக்குறார் அல்லவா? அதே போல் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எங்கே விழுந்தது, எந்த இடத்துல நான் சிக்கப்பட்டேன், எந்த இடத்துல நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், எந்த இடம் என்னோட கூட இருக்குது, என்னென்ன சூழ்நிலை என்கிட்ட இருக்குது, எவ்வளவு மறைவாக இருக்கிறது, கேயாசை பூரா நான் எடுத்துக்கொண்டு மறைச்சி வச்சுருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நீ சொல்லிடு. தனியாக சொல்லு. பப்ளிக்காக சில காரியத்தை சொல்லக்கூடாது. பப்ளிக்காக சபையில் சொல்ல வேண்டியதை மட்டும்தான் சொல்லணும். சொல்லக்கூடாததெல்லாம் சபையில் வந்து சொல்லக்கூடாது. அப்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரோடு கூட அங்கே அன்னாலை போல சொல்லி ஆண்டவர் உணர்த்துனா ஈகோ மனப்பான்மை வேண்டாம், போய் அறிக்கை செய்தது. அப்பொழுது உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாறை நீங்கும், சமாதானம் தானாகவே வந்துடும். ஆண்டவர் உணர்த்திடுவார், வயரை சரிப்படுத்திடுவார். எல்லாம் சரிப்படுத்தின பிற்பாடு அடுத்து உங்கள் வாழ்க்கை அந்த கார் நன்றாக ஸ்டார்ட் பண்ணி அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு அருமையாக போனார்களே, அதே போல் நீயும் கூட உன் விசுவாச வாழ்க்கையில் அவ்விதமாக நம்மை ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பேற்பட்ட கிருபை தேவன் உங்களுக்கு தந்து விசேஷமாக ஆண்டவர் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அந்த சமாதானத்தை நமக்காக உண்டு பண்ணி கொடுத்த தேவன் உங்களுக்கு அவர் உலகம் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாதுமான அந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களிலே கொடுத்து ஒவ்வொரு நாளும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறாக்களைப் போல சிறகடித்து சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடும்பத்திலும் உங்கள் வேலை ஸ்தலங்களிலும் மற்ற பிரயாணங்களிலும் மகிழ்ச்சியோடு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்வார். சிறுவையிலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பின்னதாக இருந்து அவிதமாக காப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு பெரிய பாதுகாப்பு உண்டு. அவருடைய சமூகத்தில் வந்து நின்று அவரை சொல்லுவதற்கு நமக்கு தைரியத்தையும் கர்த்தர் கொடுத்து விடுகிறார். பயம் நீங்கிவிடும். நீங்கள் சமாதானத்தோடு கூட என்ன செய்வீர்கள், வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கைகளையும் ஆண்டவருக்கென்று நம்ம படைப்போம். கடந்த நாட்களில் அடுத்த வாரத்தில் அந்த வியாழக்கிழமை நடந்த அந்த ஐக்கிய பெருவிழாவில் நடந்த காரியங்களையும் சாட்சிகளையும் இன்னும் அநேக விதமான சாட்சிகளை 2வது வாரம் 3வது வாரம் நீங்கள் என்ன செய்யலாம், சாட்சியாக சொல்லி தேவனை என்ன செய்யலாம், மகிமைப்படுத்தலாம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 3வது வாரம் முடியல் ஜெபம் உண்டு. ஆனாலும் நான் அதை அன்றைக்கு சொல்லாததுனால 3வது வாரம் நடக்கலை. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகள் அதை 4வது வாரத்தில் நாங்கள் அன்றைக்கு முடியல் ஜெபத்துக்கு வருவோம் என்று வந்தாங்க. அதை நினைக்கும் போது ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனுடைய உறவை பிரிக்க மனதே இருக்காது. அவை நீங்களும் ஜபிங்க, அருமையான ஐக்கியப்படுங்க. கடந்த நாட்கள் சொன்னது போல் இந்த உலகத்தில் எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், மற்றவங்க இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கலாம், உதவலாம். அவங்கெல்லாம் உங்களுக்கு அருகில் கடைசி வரை உங்களுக்கு இருக்கவே மாட்டாங்க. எத்தனையோ ஆலோசனைகளை சொல்லலாம். ஆனால் பரலோகத்துக்கு போவதற்குரிய ஆவிக்குரிய ஆலோசனைகளை வேறு யாரும் அவங்க சொல்லி உங்களை வழி நடத்த மாட்டாங்க. கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பரிசுத்த கடவுளுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் அவர்கள் தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை கண்டு உங்களுக்காக ஒருவருக்கு ஜெபிப்பாங்க. அது சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. சபை கூடி இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபெல்லோஷிப்பை விட்டு விடாதீங்க. அன்பாய் பழகுங்க, அன்பாய் இருங்க. அருமையானவர்கள் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதீதமாக உசுப்பேற்றி விட்டுறாதீங்க. அருமையானவர்களே, அவர்கள் சமாதானத்தை இழக்கும்படியான ஒரு சூழ்நிலை சொல்லும் பொழுது ஐயோ அப்படி இல்லைம்மா, அதுக்காகத்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ ஐக்கியத்தை விடாதுன்னு சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாழாக்கிறாதீங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆகவே அப்படியாக நான் சொல்லிக் கொண்டு வரும்போது கடந்த நாளில் கூட நடந்த சம்பவத்தை ரோயல் சொன்னான். ஒரு அப்படியெல்லாம் நான் நினைச்சு இருந்தா, அப்படியெல்லாம் நான் நடந்து இருந்தா, அப்படியெல்லாம் நான் செயல்பட்டிருந்தா நான் இன்றைக்கு சபையில் நான் இருந்திருக்கவும் மாட்டேன். இன்றைக்கி நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்திருக்க மாட்டேன். இன்றைக்கி ஆண்டவருடைய வழியில் இவ்விதமாக உருவந்தான் பெருசமாக இருந்தாலும் என் இருதயம் அவ்வளவு அருமையாக கர்த்தரோடு இருக்கு சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் யார் சாட்சி. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் விரோதம், கசப்பு, வைராக்கியம், கோபம், முறுமுறுப்பு, அந்த முறுமுறுப்புனால தானே கொள்வாய் சர்ப்பத்தை கர்த்தர் அனுப்பினார். பாதுகாப்பை பிரித்து உள்ளே போ அப்படின்ட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒப்புரவாகுங்க, ஒற்றுமையாக இருங்க. நம்ம வாழ்கிற நாட்கள் கொஞ்ச காலம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் தேவன் அளித்த சமாதானத்தை மட்டும் நம்ம ஒருபோது இழந்து போகாதபடி மகிழ்ச்சியோடு வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்குத்தான் தேவன் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா? விந்தை கீருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, விந்தை கீருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த செல்வம், செல்வாக்குகள் மிக விருப்பினோ, திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக விருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே, விந்தை கீருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை மேன்மை, உந்தன் சிலுவை மேன்மை. உம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வாச்சா ஜீவநதியாம், உம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வாச்சா ஜீவநதியாம், தொங்கரத்த ஊற்றி
உங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்தேன், தூய்மை அடைந்தேன் மேன்மை வேந்தை கீரு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவை